தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரோடு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாவுடைய பிறப்பு பெருவிழாவை பெருமிதமாக கொண்டாட நவ நாட்களில் நாம் கூடியிருக்கிறோம். அன்னையினுடைய பிறப்பு நம் மகிழ்ச்சிக்கான காரணம். அன்னையினுடைய பிறப்பு நம்முடைய மீட்புக்கான நம்பிக்கை. அன்னையின் திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற நமக்கு அன்னை நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். புனித பெர்னார்ந்து சொல்லுவது போல, இரக்கமுள்ள தாயாகிய அன்னை மரியாளை தேடி வந்த யாரும் வெறுங்கையராய் போனதில்லை. கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக இருந்தவர், கடவுள் முழுமையாக நம்பக்கூடியவராக இருந்தவர் அன்னை மரியா. ஆண்டவர் இயேசுவுக்கு கருவறையிலிருந்து கல்லறை வரை தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணிபுரிந்து கடவுளுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியவராய் பிரமாணிக்கமாய் இருக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தியவர். ஏன் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பின்பும் அவர் திருச்சபைக்கும் திருத்தூதர்களுக்கும் கடவுளுடைய பணியை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருந்தார். இன்றும் விண்ணகத்திலே அவரை நம்பிக்கையோடு தேடுகிறவர்கள், அன்னையின் பரிந்துரையை வேண்டுகிறவர்களுக்கு தந்தை கடவுளிடம் தன் அன்பு மகனிடம் பரிந்து பேசி உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நாம் ஒருவரை உறுதியாக நம்ப முடியும் என்றால், நாம் ஒருவரை உறுதியாக பற்றி கொள்ள முடியும் என்றால், நம்முடைய துன்பம் துயரங்களிலே இவரிடம் போனால் எனக்கு கட்டாயம் உதவி கிடைக்கும் என்று ஒருவர் இவ்வுலகத்திலே இருக்கிறார் என்றால் அது அன்னை மரியாள். காரணம், கடவுளுடைய இயல்பை தன் இயல்பாக மாற்றிக்கொண்டவர். வேதத்திலே கடவுள் தான் கொடுத்த அழைப்பையும் விடுத்த மீட்பையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளாதவர். அவர் தன்னுடைய உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக இருக்கிறார். கடவுள் மாறி மாறி பேசுகிறவர் அல்ல. ஆக கடவுளை போல வாழ முற்பட்டு அந்த பிரமாணிக்கம் உள்ள அன்னையை நாம் இன்று மரியா நம்பிக்கைக்குரிய கன்னி, மேரி த ட்ரஸ்ட்வொர்தி வர்ஜின் என்று தியானிக்கிறோம். அதே நம்பிக்கையில் கோடி வந்திருக்கிறீர்கள். அன்னையிடம் போனால் எங்களுக்கு எல்லாம் சரியாகும், நாங்கள் இறைவனோடு எல்லா அருளையும் பெற முடியும் என்று வந்திருக்கிற நாம் எப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா? நம்மை பிறர் நம்புகின்ற விதத்தில் இருக்கிறோமா? கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறோமா என்று யாரையுமே நம்ப முடியவில்லை. ஒரு பொருளை நம்பி கொடுக்க முடியவில்லை. கொடுத்த பொருள் திருப்பி கிடைக்குமா என்று தெரியவில்லை. எல்லாரும் ஏமாற்றுதலும் எத்தனத்திற்கும் வாத்து தவறுகின்ற நிலையும் பிரமாணிக்கமற்ற நிலையும் மண்டி கிடக்கிற பூமியில அன்னையின் பக்தர்கள் நீங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறீர்கள். இந்த பிரமாணிக்கம் தவறியதற்காக, வார்த்தை தவறியதற்காக, பிறருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக, கடவுளுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக வாழாததற்காக
ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்பாம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது அனுப்பப்பட்ட புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரிரக்கமும் பிரமாணிக்கமும் உள்ள இறைவா, உம்மடியார்களாகிய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழ அருள் புரிந்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து பிள்ளைகள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை
நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரை நம்பியிரு, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசியை பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேர்வரையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் பெருவிழாவாம் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட 10 நாள் நவநாட்களில் பக்தியோடும் பரவசத்தோடும் வேளை நகரில் கூடியிருக்கிற நமக்கு இன்றைய நாளிலே அன்னை மரியா நம்பிக்கைக்குரிய கன்னி, மேரி த மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் வர்ஜின் என்ற தலைப்பை சிந்திக்க திருச்சபை அழைத்திருக்கிறது. அல்போன்ஸ் லிகோரி என்ற புனிதர் அழகாக சொல்லுவார், இந்த உலகத்திலே கடவுளை முழுமையாக நம்பியவரும் உலக மக்கள் முழுமையாக நம்பிக்கைக்குரியவராக இருப்பவரும் தேடி வந்த யாரும் வெறுங்கையராய் போகச் செய்யாதவரும் அன்னை மரியாவை விட யார் இருக்க முடியும் என்கிறார். ஹென்றி நியூமன் என்ற சிந்தனையாளர் சொல்லுவார், ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார், நீ ஆண்டவரை உனதாக்கிக்கொள், உன்னை அவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் உன்னை வழிநடத்தி கரம் பிடித்து நீ இழந்து போகாமல் காணாமல் போய்விடாமல் உன்னை விண்ணகம் சேர்ப்பார் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டில் யாவே இறைவனை பிரமாணிக்கமுள்ள கடவுளாக, வாக்குமாறாத கடவுளாக, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நாம் வாக்களித்ததை நாம் நிறைவேற்றுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எவ்வளவு தவறி போனாலும் இஸ்ரவேல் மக்களை அன்பு செய்வதிலே, அவர்களுக்கு வாக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே கடவுள் பிரமாணிக்கமுள்ளவராக இருந்தார். இஸ்ரவேல் மக்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்பக்கூடிய தேவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். புனித பவுலடியார் 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுவார், நம் தேவன் நம்பிக்கைக்குரியவர் என்று. அந்த நம்பிக்கைக்குரிய தேவனிடம் நம்பிக்கை வைத்தவள் நம் அன்னை மரியாள், ஆரோக்கிய தாய். அந்த அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த அன்னை கடவுளுக்கும் நமக்கும் இயேசுவை பெற்ற போதும் வளர்த்த போதும், இயேசு விண்ணேறி சென்ற போது இவ்வுலகிலே பயந்து கொண்டு கலங்கிக் கொண்டு இயேசுவை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருந்த சீடர்களை ஒன்று திரட்டி ஆண்டவருடைய வாக்குமாறாத தன்மையை அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னது போலவே உயிர்த்தார், விண்ணேறி சென்றிருக்கிறார், மீண்டும் வருவார், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சோர்ந்து போனவர்களுக்கு தைரியமும் பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு உற்சாகமும் தொடர்ந்து பணியாற்ற பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவர்களுக்கு தைரியத்தையும் ஊட்டிய அன்னையாக 15 ஆண்டுகள் இயேசுவின் விண்ணேற்புக்கு பின்பு அன்னை மரியாள் ஒரு பிரமாணிக்கமுள்ள முதற்சீடராக, இயேசுவின் முதற்சீடராக ஆதி திருச்சபையில் இருந்த அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் திருச்சபையை பிரமாணிக்கத்தோடு வழிநடத்தியவர்கள் இந்த ஆரோக்கிய அன்னை. அந்த அன்னை இன்றும் விண்ணகத்தில் இருந்து கொண்டு மண்ணகத்தில் இருக்கிற நமக்காக, அம்மா இதோ உன் மகன் என்று தன் மகன் ஒப்படைத்த இந்த திருச்சபையை, திருச்சபையின் மக்களை, தன்னை தேடி வருகிற பக்தர்களை தன் அன்பு மகனிடம் பரிந்து பேசி காணாவூரில் செய்த பணியை விண்ணகத்திலிருந்தும் செய்து கொண்டு கடவுளுக்கும் நமக்கும் பிரமாணிக்கமுள்ள கன்னிமரியாளாக நாம் நம்பக்கூடியவர்களாக, தைரியமாக ஓடி வரக்கூடியவர்களாக, ஏமாற்றாத ஒருவர், கைவிடாத ஒருவர், என்னை புறக்கணிக்காத ஒருவர், புறமுதுகு காட்டாத ஒருவர் இருக்கிறார் என்றால் ஆரோக்கிய அன்னைதான் என்று நம்பி வரக்கூடிய விதத்திலே 1000 லட்சோப லட்ச மக்கள் இந்த பொன்முகத்தை பார்க்க இந்த இடத்தில் கூடி வருவது அந்த அன்னையினுடைய நம்பிக்கைக்குரிய தன்மைதான்.
தன்னிடம் வந்த யாரும் வெறுங்கையராய் போனதில்லை என்பதனால் ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை செய்து அதை உணர்த்தி உறுதிப்படுத்தி இருக்கிற அந்த அன்னை மரியாள் நம்பிக்கைக்குரிய கன்னியாக இருக்கிறார் என்பதை நாம் முதலிலே நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாள் நம்பிக்கைக்குரியவர். காரணம், ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு அருளப்பட்ட போது கபிரியேல் தூதர் வழியாக கடவுள் தன் மகனை இவ்வுலகிற்கு அனுப்ப இந்த உலகத்திலேயே நம்பிக்கைக்குரியவராக ஒரு பெண்ணை கண்டார் என்றால் அந்த அன்னை மரியாள் தான். ஆயிரம் ஆயிரம் இஸ்ரவேல் பெண்கள் எல்லாம் இறைவனுக்கு தாயாக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்க ஆரோக்கிய அன்னை மட்டும் அந்த இறைவனுக்கு தாயாகின்ற அன்னை மரியாளுக்கு அல்லது இறைவனுக்கு தாயாக போகிற பெண்ணுக்கு தான் அடிமை பணி செய்ய விரும்பியவராக அந்த பணி கிடைத்தால் போதும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த தாழ் நிலையில் நின்ற அந்த அன்னை மரியாளை தன் தாயாக கடவுள் உருவாக்கினார். அந்த அளவிற்கு கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக அன்னை மரியாள் இருந்தார். கருவறையிலிருந்து கல்லறை வரை இயேசுவுக்கு அவர் பிறந்தவுடனேயே ஏரோதிடமிருந்து பிரச்சனை வந்த போது, குழந்தையை தூக்கி கொண்டு சூசையப்பரோடு எகிப்துக்கு போன போது, அந்நிய தேசத்திலே அகதிகளாய் அவர்கள் அங்கே இருந்தபோது அவர்கள் பட்ட எல்லா கஷ்டத்திலும் வாக்களித்த கடவுள் வாக்கு மாற மாட்டார் என்று கடவுளுடைய நம்பிக்கைக்குரிய தன்மையிலே நம்பிக்கைக்குரிய பணியாளராக இருந்தவர்கள் அன்னை மரியாள். மறுபடியும் நாசரேத்திலே வந்து 30 ஆண்டுகள் இயேசுவை வளர்ப்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாய் கடவுள் கொடுத்த பணிக்கு பிரமாணிக்கமாக இருந்தவர்கள். இயேசு பொது வாழ்வை தொடங்கிய போது அவரை பற்றி கேள்விப்பட்டதை எல்லாம் மனதில் நிறுத்தி தியானித்தவர்கள். 12 வயதில் காணாமல் போன போது கலங்கி தேடி ஓடியவர்கள். இப்படி ஆண்டவருக்கு முழுமையான பிரமாணிக்கமுள்ள நம்பிக்கைக்குரிய கன்னியாக அன்னை மரியாள் இயேசுவுக்கு பணியாற்றி தந்தை கடவுளுக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு, தூய ஆவியானவருக்கு பிரமாணிக்கமுள்ளவராக இருந்தார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பு இயேசு விண்ணேறி சென்ற பின்பு ஓடுகிறார். நீங்கள் யோசிக்க வேண்டும், கல்வாரியிலே அன்னை மரியாள் நின்றபோது ஒரு கயவனைப் போல, குற்றவாளியைப் போல நிர்வாணமாக இதயத்தில் ஈட்டியால் குத்துகிற அளவிற்கு இந்த இதயமில்லாத மனிதம் போய்விட்ட போது கடவுளும் கைவிட்டு விட்டாரே என்று எந்த தாயும் செய்யக்கூடியது போல கடவுளை சபிக்கவில்லை, கடவுளை தூற்றவில்லை, கத்தி கதறி கூப்பாடு போடவில்லை. அன்னை மரியாளுக்கு தெரியும், ஆண்டவர் வாக்குமாறாதவர், அவர் சொன்னபடி உயிர்ப்பார், இது கடவுளுடைய திருவுளம், இந்த திருவுளத்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு நின்றார்கள். வியாகுலத்தை தன் இதயத்தில் இருத்தி இதுவும் இறைவனுடைய திருவுளம் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதனால்தான் கபிரியேல் தூதர் வாக்களித்த எல்லா வாக்குறுதிகளும் தவிடுபடியான போது கல்வாரியிலே வீரமங்கையாக நின்று கொண்டிருந்தவள் எல்லாரும் ஓடிப்போனார்கள், சீடர்கள் எல்லாம் ஓடிப்போனார்கள். ஆனால் அன்னை மரியாள் மற்றும் கடைசி வரை கல்வாரி வரை கல்லறை வரை சென்றவர்கள் அதற்கு பின்பும் ஓடிப்போய் பயந்து கொண்டிருந்த சீடர்களை எல்லாம் ஒன்று திரட்டி மேல் அறையில் கூட்டி அவர்களோடு ஜெபித்து ஆண்டவருடைய வல்லமைக்கு காத்திருக்க சொன்னவர்கள். 15 ஆண்டுகள் அந்த சீடர்களை இயேசுவின் பணியிலே இட்டு சென்று திருச்சபைக்கு அடித்தளமிட்டவர்கள். அப்போஸ்தலர்களை எல்லா நாடுகளுக்கும் செல்லுங்கள், உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது போல உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று தூண்டியவள். அவர்கள் செல்லும் போது அவர்களுக்கு தன்னுடைய ஜெபத்தை, பரிந்துரையை வழங்கி பாதுகாத்தவள். இன்றும் விண்ணகத்திலே விண்ணக மன்னக அரசியாக வீற்றிருந்து நாம் எடுக்கிற ஜெபங்களை எல்லாம் தன் மகனிடம் நினைவுறுத்தி கானாவூரிலே செய்தது போல நம் வாழ்க்கையில் புதிய ரசத்தை, நிறைவான ரசத்தை கொண்டு வருகிற பிரமாணிக்கமுள்ள நம் தாயாக விண்ணகத்திலே வீற்று வேளாங்கண்ணியிலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த அன்னையின் முகத்தை பாருங்கள். அவள் கண்ணுக்கு கருணை என்று பெயர், கைகளுக்கு ஈகை என்று பெயர். அவள் இதயத்திற்கு ஈரம் உண்டு என்றதனால்தான் நாம் கூடியிருக்கிறோம். அந்த அன்னை மரியாள் நமக்கு என்ன செய்கிறார்கள்? நாம் 1 பேதுரு 5:8 படிக்கிறோம், எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல சுற்றித் திரிகிறான். சாத்தான் யாரை பாவத்தில் வீழ்த்தலாம், பாவத்தில் வீழ்த்தியவனை தொடர்ந்து பாவம் செய்து அழிக்கலாம். அவனை நரகத்திலே சேர்க்கிறவரை மூச்சு விடாமல் வேலை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுக்கு நிகரான ஒரு போர் கருவியாக, ஆண்டவருடைய அருட்போர் கருவியாக, தன் பிள்ளைகள் ஒருவன் கூட பாவத்தில் விழுந்து விடாமல் இருக்க
பாவத்தில் விழுந்தவர்களையும் கைபிடித்து தூக்கி தன் மகனிடம் விண்ணகம் சேர்க்கிற வேலையை அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 5:7 நாம் பார்க்கிறோம், உங்கள் கவலை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், காரணம் உங்கள் தேவன் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். நம் மீது கவலை கொள்ள நமக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்க தேவன் இருப்பது போல அந்த தேவனுடைய வெளிப்பாடாக the extension of God's faithfulness is our blessed mother's fidelity to God and fidelity to all of us. இதை ஆழமாக நாம் உணர்ந்தால், அந்த தேவன் நம்பிக்கைக்குரியவராக இருப்பதை நம்பினால், அதே அளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்த அன்னை மரியாள் நம் நம்பகத்தன்மையை ஆசீர்வதிப்பார்கள். ஆகவே இந்த அருமையான நாளிலே அன்னை மரியாளை நாம் ஏறெடுக்கிறோம். ஆபிரகாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார், ஈசாக்கு கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார், யாக்கோப் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார், தாவீது கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். இவர்களை எல்லாம் ஆண்டவர் நம்பிக்கையாளர்கள், they were called faithful என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆண்டவர் தாவீதுக்கு நற்சான்றிதழ் வழங்கினார். திருத்தூதர் பணி 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே, எசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு ஏற்புடையவனாய் கண்டேன், அவன் என் இதயத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று ஆண்டவர் சொன்னது போல அன்னை மரியாளை குறித்தும் ஆண்டவர் சொல்லுவார். அன்னை மரியாளை சுவைக்கின் அன்னாள் இவர்களுடைய மகளாகிய அன்னை மரியாவை என் இதயத்துக்கு ஏற்புடையவளாய் கண்டேன், என் இதயத்து விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற பிரமாணிக்கமுள்ள பெண்ணாக கண்டேன். என்றும் கன்னியான அவள் என்னுடைய தாயாக மாற்றினார். தன்னிடம் வருகிற எல்லாரையும் என் மகன் ஒப்பு கொடுத்ததை அவர் நிறைவேற்றி செய்வார் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தளராத நம்பிக்கையோடு, உறுதியான மன உறுதியோடு, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளாக, ஆண்டவர் இயேசுவின் அன்பு சீடர்களாக நம் ஜெபங்களை வைப்போம். வேளாங்கண்ணியில் இருக்கும்போது ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் அந்த அன்னையை பற்றி தியானியுங்கள். அவர் எப்படி பிரமாணிக்கமுள்ள அன்னையாக இருந்தார் என்று தியானித்து நற்கருணை ஆலயத்திலே ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒருவனை கூட அழிந்து போக விடமாட்டேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் பிரமாணிக்கத்தை போல இந்த உலகத்திலே நம்பகத்தன்மை இல்லாமல் போயிருக்கிறது. அண்ணன் தம்பிகள் கூட நம்புவதில்லை, ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் கூட ஒருவருக்கொருவர் நம்பகத்தன்மை இழந்து விட்டோம். எங்கும் நம்ப முடியவில்லை. கோயிலில் வேளாங்கண்ணியில் கூட திருடர்கள் திருடி விடுவார்கள். யாரையும் நம்ப முடியாத நிலையில இந்த உலகம் மீட்பப்பட வேண்டும் என்றால் அன்னையிடம் விளங்கிய நம்பகத்தன்மை, ஆண்டவர் இயேசுவிடம் விளங்கிய நம்பகத்தன்மை, நம் தேவனிடம் விளங்கிய நம்பகத்தன்மை நம் ஒவ்வொருவரிடம் வர வேண்டும். பரிசுத்தவான்களாய் பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை தூக்கி எறிந்துவிட்டு அன்னையின் பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சீடர்களாய் வாழ நாம் முயற்சி எடுப்போம், உறுதி எடுப்போம். அன்னை பிரமாணிக்கமுள்ள தாய், நம்பிக்கைக்குரிய கன்னி, நம்மையும் நம் குடும்பங்களையும் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். நான் வந்தேன், தனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர். பலக்களை ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் வளர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். நினி சச நினி சச சகரிசா, நினி சச நினி சச சகரிசா. அன்புக்குரிய ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நம்பிக்கைக்குரிய ஆண்டவரே, இவ்வழி பொருட்களோடு உம் அன்னையின் பக்தர்களாகிய நாங்கள் ஏற்கொள்ளும் மன்றாட்டுக்களை தயவாய் கண்ணோக்கி அருளும்.
இவ்வாறு உம் அன்பு மகனுடைய தாயாகி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எங்களுடைய மன்றாட்டுக்கள் எதுவும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியார் அன்னை மரியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீர். உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனிய காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். திருவுடலே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திரு ரத்தமே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிக்குள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான மாட்சிமிகு புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் தோழமையை கொண்டு திருமகனாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம்பிக்கைக்குரியதாயான நம் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசுவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், நம்பகத்தன்மையற்ற எங்களுடைய வாழ்க்கை முறைகள் இவற்றை கண்ணோக்காமல் நாங்கள் உம்மீதும் தாய் மரியாள் மீதும் கொண்டிருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்னை ஆண்டவரிடமிருந்து பெற்றுத் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்னையின் அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்று இறுதி தீர்ப்பிலே வாக்களித்தவர். நம்பிக்கைக்குரியவராய் பணியாற்றுகின்ற பணியாளனை கண்டால் அவனை எல்லாவற்றுக்கும் அதிபதியாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்பிக்கைக்குரியவராக இருந்த நம் அன்னை மரியாவை இம்மண்ணகத்திலே எல்லா வளங்களும் அருளும் கொண்ட ஆரோக்கிய அன்னையாக உயர்த்தியவர். ஆண்டவருக்கும் ஒருவர் மற்றவருக்கும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாய், வாக்குமாறாதவர்களாய், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க இந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படுகிற திவ்ய நன்மை நல்ல பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். பிற மதத்தையோ சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் இதை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அருட்சகோதரிகள் திவ்ய நன்மை வழங்க முன்வரும்படி அன்போடு வேண்டுகிறேன். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might receive the Holy Communion. People belonging to other religion and denomination are requested not to come forward to receive the same. Communion will be distributed only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. I request Reverend Sisters to come forward to receive to distribute the Holy Communion. விண்ணோரும் விரும்பி தேடும் வானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. விண்ணோரும் விரும்பி தேடும் வானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. உட
உடலாய் உமை கண்டு திருவுணவாய் அதை உண்டு. உடலாய் உமை கண்டு திருவுணவாய் அதை உண்டு. வாழும் காலமெல்லாம் உம்மோடு வாழ்ந்திட. வாழும் காலமெல்லாம் நான் உம்மோடு வாழ்ந்திட. வாழுமே இயேசு தெய்வமே. வாழும் வாழுமே இயேசு தெய்வமே. விண்ணோரும் விரும்பி தேடுவாழமுதே எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. விண்ணோரும் விரும்பி தேடுவாழமுதே எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. கனிதரு மரமாய் நான் பலன் தரவே. சருகாய் உதிர்ந்தாலும் நான் புறமாகிடவே. கனிதரு மரமாய் நான் பலன் தரவே. சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே. விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட. விதையாய் விழுந்து நீ என்னில் விழுந்திட. பின்னாலும் தேவா நீ மன்னாவாய் வா. மன்னாவாய் வா. பின்னோரும் விரும்பி தேடும் வாழமுதே எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. விண்ணோரும் விரும்பி தேடும் வாழமுதே எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. வாக்கு மாறாத தேவனே, விண்ணக உணவை உட்கொண்ட அன்னையின் பக்தர்களாகிய நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையை நவநாள் கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னிமரியாவை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை கண்டுகளிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளுக்கும் ஒருவர் மற்றவருக்கும் நம்பிக்கைக்குரிய மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள்வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் விரும்புவதை அருமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள்ள ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோர் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தர புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.